கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு மீண்டுமாக சேர்த்து கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் நாம் பங்கு பெறும்படியான கிருபையும் தந்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். ஸோ இந்த பாடம் ஏற்கனவே நம்ம நியூ கிரியேஷன் 6th வால்யூமில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பட் இன்றைக்கி நம்ம அது ஒரு தனி டாக்டர் நம்ம பார்க்க போகிறோம். அனாஸ்தசிஸ் அப்படிங்கிறத பாடத்துடைய தலைப்பு. அதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்னதான் நீங்கள் பண்ணாலும் அது கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற வார்த்தை இதுதான், மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது. ஸோ இந்த வார்த்தை எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை பற்றின ஒரு விஷயம். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு டாக்டரின் நம்ம பேசிக்கில் அதிகமாக டச் பண்ணாத காரணத்தினால நம்ம அதிக சந்தேகங்கள் அதில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த பாடத்தை ஒரு நாளில் முடிக்க முடியாது. ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதான் உண்மை. ஸோ இந்த அனாஸ்தசிஸ் அப்படிங்கிறது உயிர்த்தெழுதலுக்கான கிரேக்க வார்த்தை. இது தமிழ் வார்த்தை அல்ல, இங்கிலீஷ் வேர்டு அல்ல, இது கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தைக்கு உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இறந்தவர் மீண்டும் இறந்த கல்லறையிலிருந்து வெளியே எந்திரிச்சு வரக்கூடிய வார்த்தை அல்ல. தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தை இல்லைன்னா, செத்து போய் கல்லறையில் மரிச்சிருக்கிற ஒருத்தர் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது கல்லறையிலேருந்து எழுந்து வரக்கூடிய விஷயம் உயிர்த்தெழுதல் அல்ல. அந்த வார்த்தை இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அனஸ்தாசிஸ் மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற இந்த கிரீக் வேர்டு யாருக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. இது ஒரு வார்த்தையும் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் யார் யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டத்திற்கும் சபைக்கும் இந்த ப்ராசஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த காரணத்தை கொண்டு இந்த சப்ஜெக்டில் நம்மளை சம்மந்தப்படுத்தி பார்த்துறாதீங்க. நமக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது. அது எப்பயும் நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓடிட்டு இருக்கிறது திரள் கூட்டத்துக்கு இல்லையா, சபைக்கு. ஸோ சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் இந்த வார்த்தை, இந்த ப்ராசஸ் பொருந்தவே பொருந்தாது என்பதை தெளிவாக மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த அனாஸ்தசிஸ் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் மாத்திரம் பொருந்தக்கூடிய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக ஜனங்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் மாத்திரம் பொருந்தக்கூடிய வார்த்தையாக தான் இது இருக்கும். வார்த்தை மட்டும் இல்லை, இது ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த அனஸ்தாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? கண்டிப்பாக சுவிசேஷத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா சுவிசேஷத்தில் உயிர்த்தெழுதல் சபைக்கு மட்டும்தான். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கிற இடம் இப்போலிருந்தே ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறதுனால, ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்துட்டாங்க, அவங்க சபைக்காக, அவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. அப்போ இந்த அனஸ்தாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை உலக ஜனங்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் மாத்திரம்தான் பொருந்து. அப்படின்னா இந்த அனஸ்தாசிஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீசபிள் கிங்டம், கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம். இப்போ நம்ம எங்கே தான் யார் யார் எங்கெங்க வருவாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் யாருங்க? சபை. அப்புறம் யாரு? திரள் கூட்டம். அதுக்கப்புறம் யாரு? அதுக்கப்புறம் யாருன்னா உலக ஜனங்கள் பொதுவாக வச்சுக்கலாம். இப்போ அனஸ்தாசிஸ்ங்கிற ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு இப்போ படித்தோம் நம்ம. முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அனஸ்தாசிஸ் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் இந்த அனஸ்தாசிஸ். ஸோ இந்த கிரீக் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இந்த பாடத்தில். இதை புரிஞ்சா தான் அடுத்தடுத்த பாடத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ அனஸ்தாசிஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்டுனுடைய கிரீக் கன்கார்டன்ஸ் நம்பர் 386 கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அனஸ்தாசிஸ் இது ஒரு கிரீக் வேர்டு. இந்த கிரீக் வேர்டுக்கு மீனிங் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் கீழே இருக்கிற பேராகிராஃபில் நான் மார்க் பண்ணுறதை மட்டும் படிங்க. ரைஸ்டு டு லைஃப் அகைன். ரைஸ்டு டு லைஃப் அகைன். லைஃப்னா என்ன அர்த்தம்? ஜீவன். லைஃப்னு இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா ஜீவன். இந்த வார்த்தை தான் இந்த அனஸ்தாசிஸ்க்கு பொருத்தமான வார்த்தை. தமிழை நான் மறுபடியும் போடுறேன். மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது. இப்போ நல்லா கவனிங்க. நம்மளை பற்றி படிக்கல, உலக ஜனங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். முற்பிதாக்களுக்கு இதில் பங்கு இருக்கு. அது இந்த வாரம் பார்க்க போறதில்ல, அடுத்த பகுதியில் தான் பார்க்க போறோம். அப்போ உலக ஜனங்கள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போறதில்ல. ஆனா அனஸ்தாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆயிருக்கணும்? தப்பான பதில். தேங்க்யூ. அதுக்காக தான் கேட்டேன் கரெக்டா. இப்போ நீங்க என்ன பாயிண்ட் வந்துட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதல்னா குழியிலேருந்து எந்திரிச்சு வர்றது கிடையவே கிடையாது.
அப்படி நான் சொல்லவே இல்லை இந்த இடத்துல. இந்த அனஸ்தாசிங்கிற வார்த்தை குழியிலிருந்து எந்திரிச்சு வருவதை குறிக்காது. குழியிலிருந்து எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் தான் அனஸ்தாசிஸ். அந்த அனஸ்தாசிஸ் ப்ராசஸுடைய கடைசி பகுதி தான் மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது. அப்படி என்றால் ராமசாமின்னு வச்சுக்கலாமா சப்ஜெக்ட்ல, அவர்தான் உலக ஜனம் நமக்கு. சோ ராமசாமி மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது 1000 ஆண்டு அரசாட்சியுடைய கடைசியில. ஆனா மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா அனஸ்தாசிஸ் அவருக்கு நடக்கும்னா அதுக்கு முன்னாடி அவர் முதல்ல குழியிலிருந்து எந்திரிச்சு வரணும். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? முதல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து வரணும். எங்க இருந்து? புதைச்சாங்களா ராமசாமிய, அங்கிருந்து முதல்ல என்ன பண்ணவர்? எந்திரிக்கணும். அதுதான் பைபிள் சொல்ற உயிர்த்தெழுதல் நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுவும் உயிர்த்தெழுதல் தான். பட் பைபிள் சொல்ற முக்கியமான அனஸ்தாசிஸ் என்ற உயிர்த்தெழுதல் குழியிலிருந்து எந்திரித்து வருவதை என்ன பண்ணாது? குறிக்கவே குறிக்காது. சோ முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா மரித்தோரிலிருந்து எந்திரிச்சு வரணும். அதைத்தான் கீழே எங்கேயும் போட்டிருக்கு, ரைஸ்டு ஃப்ரம் டெட். மரித்தோரிலிருந்து குழியிலிருந்து எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே அனஸ்தாசிஸ் அவருக்கு கிடைச்சிடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே அனஸ்தாசிஸ் அவருக்கு கிடைச்சிடாது. எப்ப கிடைக்கும்னா இந்த அனஸ்தாசிஸ்ங்கிற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கும். சோ இத 6th வால்யூம்ல ரசர்பில் எழுதியிருக்கார். அதை கிளியரா இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்புட் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். அனஸ்தாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழியிலிருந்து எந்திரிச்சு வருவதை மட்டும் அது என்ன பண்ணாது? குறிக்காது. எந்திரிச்சு வந்து மறுபடியும் எதை பெற்றுக்கொள்ளணும் அவங்க? இதுதான் எப்படி சகோதரர் சொல்லுவாங்கன்னா ரீஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. மறுபடியும் எந்திரிச்சு தேவன் முன்னாடி போய் நிக்கணும். தேவன் முன்னாடி போய் நிக்கணும்னா குழியிலிருந்து எந்திரிச்சு வந்தவன போய் நிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவர் முன்னாடி போய் நிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி அவங்களுக்கு வேணும். அந்த தகுதியை பெற்றுக்கொள்ற ப்ராசஸ் பேர் தான் அனஸ்தாசிஸ். சோ குழியிலிருந்து எந்திரிச்சு வர்றதுடைய ஆரம்பம். ஆனா முடியறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டாண்டிங், மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். யாராவது இந்த அனஸ்தாசிஸ்ங்கிற வார்த்தையை நம்ம தமிழ் பைபிள்ல படிச்சு, தமிழ்ல இருக்காது, உயிர்த்தெழுதல் இருக்கும். நம்ம உயிர்த்தெழுதல் படிச்சுட்டு குழியிலிருந்து எந்திரிச்சு வரதுன்னு நினைச்சோம்னா அது மிக மிக தவறா போய் நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆதார வசனம் வாச்சோம் இல்லையா? வாச்சமா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, அது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக ஜனங்கள் எல்லாருமே ஆதாமுக்குள்ள மரிக்க போறாங்களா? அப்ப மீந்திருக்கிற ஜனங்கள் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க மரிப்பாங்களா மரிக்க மாட்டாங்களா? ஓ, அங்கேயே மிஸ்டேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சா நமக்கு? கட்டாயமா மீந்திருக்கிற ஜனங்கள் மரிக்க போறதில்ல, கல்லறைக்குள்ள எல்லாம் போக போறதில்ல. அவங்க அப்படியே ராஜ்யத்துக்குள்ள வர போறாங்க. இஸ்ரேல்லயும் ஒரு பங்கு மீதியா இருக்கும், உலக ஜனங்கள்லயும் ஒரு பங்கு மீதியா இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? படிச்சிருக்கிறோம். அதனால இப்ப புதுசா அந்த சந்தேகத்தால கிளப்பாதீங்க. அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. உலக ஜனங்கள்ல சில பேர் கல்லறைக்குள்ள போகாமலே ராஜ்யத்திற்குள்ள, கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துக்குள்ள வர போறாங்கன்னா அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஆதாமுக்குள் எல்லாரும் மரிச்சா தான் கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவாங்க வசனம் எப்படி செல்லுபடியாகும்? இந்த கொஸ்டினை மையமா வச்சுதான் இந்த பாடத்தை சகோதரர் எழுதியிருக்கார். எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் ஆதாமுக்குள் மரிப்பாங்க. நான் நினைக்கிற மாதிரி கல்லறைக்குள்ள போயிட்டு வர விஷயம் அது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி இந்த ஸ்லைடை மனசுக்குள்ள உள் வாங்கிக்கோங்க. முதல்ல ஒருத்தர் ராமசாமி ஒருத்தர் வாழ்ந்தார், உலக ஜனம். அவர் வயசாகி அல்லது வயசாகாமலோ என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டார். அவரை கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? குழியில அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப ராமசாமி முதல்ல எங்க இருந்து வருவாரு? கல்லறையிலிருந்து வருவார். வந்த உடனே ரீஸ்டாண்டிங் கிடைக்குமா அவருக்கு? கண்டிப்பா கிடைக்காது. வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது பேர் தான் அனஸ்தாசிஸ். புரிஞ்சா அப்ப உங்களுக்கு கிளியரா? இப்ப அப்படின்னா ரசல் எழுதின இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு அப்புறம் உள்ள போலாம். ரீபிரிண்ட்ஸ்ல வால்யூம்ஸ்ல 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 945 இருக்குது. வாசிங்க. இப்ப அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 43 தடவை வருகிறது. 43 தடவை வருது. 43 தடவை குழியிலிருந்து எந்திரிச்சு வரதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா மாட்டிக்கணும் அதுல. அதன் அர்த்தம் மறுபடியும் நிற்பது அல்லது மறுபடியும் எழுப்புவது என்பதாகும். அது கல்லறையிலிருந்து ஒரு பிணத்தை நிற்கும் நிலைக்கு எழுப்புவதை குறித்தோ அல்லது சாதாரணமாக பழைய நிலைக்கு கொண்டு வருவதை குறித்தோ அல்லது வாழ்க்கை என்னும் இயந்திரத்தை மறுபடியும் முடுக்கி விடுவதை குறித்தோ ஒருபோதும் உபயோகப்படவில்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. அனஸ்தாசிஸ் என்ற வார்த்தை ஒருபோதும் ஒரு பிணத்தை குழிக்குள் இருந்து எழுப்புவதை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை கிடையவே கிடையாது. அது தேவனுக்கு முன்பாக மறுபடியும் போய் எந்திரிச்சு நின்று தன்னுடைய உன்னதத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா அனஸ்தாசிஸ் அல்லது
மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது. இப்ப இந்த ஐடியா வச்சுட்டு இப்ப நான் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்ல போறேன். பழமொழினா பழைய மொழி நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம இந்த வார்த்தையை வச்சு ஒரு மொழி கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஒருத்தர் கட்டெல்லாம் சுத்தி வச்சு எந்திரிக்கிறார் இல்லையா, அவரு குழியிலிருந்து எந்திரிக்கிறார். அதான உண்மை, குழியிலிருந்து எந்திரிக்கிறார். இது அனஸ்டாசிஸ் கிடையாது. இது நம்ம பைபிள்ல படிக்கிற அனஸ்டாசிஸ் என்ற உயிர்த்தெழுதல் கிடையாது. சோ இங்க ரெண்டு விஷயம் போட்டிருக்கேன். ஒன்னு மரித்தோரிலிருந்து எழுதல், இன்னொன்னு மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ளுதல். இதை ரெண்டை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா உள் வாங்கிக்கோங்க. மரித்தோரிலிருந்து எழுந்தால் தான் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ரெண்டு ஒண்ணா வேற வேறையா? வேற வேற. திருப்பி சொல்றேன், மரித்தோரிலிருந்து எழுந்தால் தான் மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மரித்தோரிலிருந்து எழும் எல்லாரும் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்படின்னு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிப்பா ஜீவன் பெற்றுக்கொள்ள ரீஸ்டாண்டிங் போக குழியிலிருந்து எந்திரிச்சு தான் ஆகணும். ஆனா குழியிலிருந்து எந்திரிக்கிற எல்லாருமே திருப்பி போய் ரீஸ்டாண்டிங்ல நிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா இந்த ஜனங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்தாலும் 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசியில வரப்போற கொஞ்ச காலம் லிட்டில் சீசன்ல வரக்கூடிய டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ராமசாமி குழியிலிருந்து எந்திரிச்சிட்டார். ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் தேவன் அங்க விதிக்கிற நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியா முடியாம போயிட்டார்னா மறுபடியும் அவர் தேவன் மடிப்பை என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அப்படின்னா குழியிலிருந்து எந்திரிச்ச எல்லாருமே மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் அவங்க எங்க போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இரண்டாம் மரணம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. செகண்ட் டெத், அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இது எத்தனாவது மரணம்? செகண்ட் டெத். அப்படின்னா செகண்ட் டெத்துக்கு யார் போவாங்க? யாரெல்லாம் மரித்தோரிலிருந்து எந்திரிக்கிறாங்களோ அதுல மீண்டும் ஜீவனை பெற முடியாத எல்லாருமே எங்க தான் போய் சேருன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டெத் தான். வேற நோ அதர் ஆப்ஷன். மறுபடியும் அவங்க உலக ஜனங்களா வருவாங்களே இருக்கலாம், ஆப்ஷன் இல்ல. திருப்பி ஞாபகப்படுத்துறேன், நாம படிச்சுட்டு இருக்கிறது சபையை பத்தியோ திரள் கூட்டத்தை பத்தியோ அல்ல. கம்ப்ளீட்டா இந்த வாரம் நம்ம படிக்க போறது உலக ஜனங்கள், உலக ஜனங்கள், உலக ஜனங்கள். புரிஞ்சு உங்களுக்கு? சோ ராமசாமி செத்துட்டார், இயேசு கிறிஸ்து மூலமா எழுப்பப்பட்டார். எங்க இருந்து? கல்லறையில. மறுபடியும் ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் வச்ச ப்ராசஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அப்ப அவர் எங்க போயிருவாரு? செகண்ட் டெத்துக்கு போயிருவாரு. அவரால் மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு அனஸ்டாசிஸ் கிடையாது. கிளியர்? இப்ப இந்த வசனத்துல அப்பொழுதுன்னு போட்டிருக்கு இல்லையா, செகண்ட் டெத் எப்ப வருங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்பொழுதுன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த அப்பொழுது எப்பொழுது? லிட்டில் சீசன். சரியான பதில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும்? எல்லாம் ஏற்கனவே படிச்சதுனால கேட்கிறேன், ஸ்பீடா போலாம். சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாக வேண்டும். விடுதலையாகி அவங்கிட்ட யார் யார் போவாங்கன்னு தேவன் பாப்பாரு. யார் யார் போறாங்களோ அவங்களுக்கு என்ன வந்துடும்? செகண்ட் டெத் வந்துடும். இந்த யார் யார் போறாங்களோ அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் கல்லறையிலிருந்து உயிர் பெற்று வந்து அங்க விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாம போறவங்க எல்லாருமே தேவன் கிட்ட போக முடியாது, சாத்தான் கிட்ட போயிருவாங்க. அவங்களுக்கு வரப்போறதா இரண்டாம் மரணம். இதை பத்தி இன்னொரு வசனம் தெளிவா இருக்கு. எதை பத்தி தெரியுமா? மீண்டும் உயிர் தெழுந்தா தான் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா உயிர் தெழுந்து வரக்கூடிய கல்லறையிலிருந்து வரக்கூடிய எல்லாருமே ஜீவன் பெற்றுக்கொள்ள போறது இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ற இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஆனா அது நீக்கப்பட்ட வசனம் சொல்லி நம்ம விட்டுட்டோம். அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, மரணம் அடைந்த மற்றவர்கள். இதுக்கு முந்தின வசனம் யாரை பத்தி பேசிட்டு தெரியுமா? சபையை பத்தி. சோ சபையை தவிர மிச்சம் இருக்கிற மரணம் அடைந்த மற்றவர்கள் எது வரைக்கும் உயிரடையவில்லை? உயிர் தளவில்லை அல்ல, உயிரடையவில்லை. அப்படின்னு அர்த்தம், இந்த ஜனங்களும் மீண்டும் கல்லறையிலிருந்து எந்திரிப்பாங்க. ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் எதை ஃபாலோ பண்ணுமோ அதை என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. சோ எது வரைக்கும் அவங்களுக்கு டைம்னா 1000 ஆண்டு அரசாட்சியுடைய கடைசி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசி வரைக்கும் இவர்கள் என்ன அடையவில்லை?
உயிரடையவில்லை. இதை பத்தி ரசல்பர் எழுதியிருக்காரு, வாசிக்கலாம். 969 பேஜ் நம்பர். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை என்கிற வசனம் 5ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் புராதன மூலப்பிரதிகளில் இல்லை என்கிற கருத்துக்கு நாம் ஏற்கனவே கவனத்தை செலுத்துமாறு குறிப்பிட்டிருந்தோம். என்ன பண்ணிட்டோம்? இது நீக்கப்பட்ட வசனம் சொல்லிட்டு விட்டுட்டோம். இருந்தாலும் இப்பொழுது நாம் கூறுவதோடு இது முற்றிலும் ஒத்ததாக இருக்கிறது. இப்ப நம்ம பேசுற அனஸ்டாசிஸ் ப்ராசஸ்க்கு இது கரெக்டா ஒத்து வர மாதிரி இருக்கு. உயிரடையவில்லை என்கிற பதம் எழுப்பப்படுதல் என்கிற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது. உயிரடையவில்லைன்னா கல்லறையிலிருந்து எழுப்புறதல் அப்படின்னு நீங்க என்ன படிக்காதீங்க, நினைச்சுக்காதீங்க. கல்லறையிலிருந்து எல்லாரும் எழுப்பப்படுவாங்க, ஆனா மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷ முடிவுல. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் என்ன சொல்றாருன்னா, அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் யாருமே என்ன பண்ணல, இன்னும் உயிரடையவில்லை. உயிர் தெழுப்பப்பட்டாங்க, ஆனா என்ன அடையல, ஜீவன் பெற்றுக்கொள்ளவில்லை. தட் மீன்ஸ் உயிரடையவில்லை. தொடர்ந்து வாசிங்க. ஆனால் பழையபடி ஜீவனுக்குள் பூரணமான நிலைக்குள் கொண்டு வரப்படுதல் என்று புரிந்து கொள்ளப்பட இந்த வார்த்தை எதை புரிஞ்சுக்கணும்னா, மீண்டும் பூரண நிலைமைக்கு மனுக்குலம் கொண்டு வரப்படுதல் தான். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கடைசியில. அதைத்தான் யோவான் எழுதிட்டாரு. மரித்தவர்கள் மீண்டும், அதாவது மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் இன்னும் உயிர் தளவில்லை. இல்ல என்ன அடையல, உயிர் தெழுந்துட்டாங்க, ஆனா என்ன அடையவில்லைனா உயிர் அடையவில்லை. அப்படின்னு ஒரு கொஸ்டின். இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இது நமக்கு லைட்டா பொருந்தும். இந்த கொஸ்டின் படிங்க. உலக ஜனங்களுக்கு ஜீவன் என்பது அவர்கள் வாழ்நாட்களில் இல்லையா? இப்ப நம்ம என்ன கேள்வி, எப்படி படிச்சோம்? ராமசாமி மரிச்சிட்டார், பிறந்துட்டார். அங்கிருந்து ஆரம்பிச்சு சரியா வராது. ராமசாமி மரிச்சிட்டார், அவரை கொண்டு எங்க அடக்கம் பண்ணிட்டாங்க? கிரிமட்டோரியத்திலயோ கல்லறையில என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணவர் மீண்டும் எந்திரிக்கிறார். அனஸ்தாசிஸ் இல்ல, எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டார் இல்லையா? எந்திரிச்சு அவருக்கு ஜீவன் எப்ப கிடைக்குது? 1000 ஆண்டு அரசாட்சியின். அப்படின்னா ராமசாமி இந்த பூமியில வாழ்ந்தார்ல, அப்ப அவருக்கு ஜீவன் இல்லையா? அதான் கொஸ்டின். உலக ஜனங்களுக்கு ஜீவன் என்பது அவர்கள் வாழக்கூடிய நாட்களில் இருக்கா இல்லையா? அந்த கேள்வியில இல்ல. இங்க நித்திய ஜீவன்கிற பாயிண்ட்ல வரவே வராது. அது தேவன் நம்ம கொடுக்கிற பிரிவிலேஜ். அதை ஒரு டாக்டர்னு எடுத்துறாதீங்க. ஜீவன் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம காலையில பார்த்தோம்ல, பஸ்ல நம்ம வந்தார்ல ராமசாமி, எத்தாப்புல கிராஸ் பண்ணி போனால குப்புசாமி, அவருக்கு ஜீவன் இருக்கா இல்லையா? ஏன் மாதிரி ஜீவன் இருக்கிற மாதிரி இருந்தா இப்ப நம்ம சொன்ன எந்த டாக்டர்னு பொருந்தாது. ஏன் தெரியுமா? அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்றது எப்ப? 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசினா இப்ப ஜீவன் இருக்கா இல்லையா? அந்த வசனம் நான் கேட்கவில்லை. நீங்க அடுத்த பாயிண்ட் போயிட்டீங்க. ஜீவன் இருக்கா இல்லையானா கட்டாயமா கிடையாது. ஏன் கிடையாது? இவங்களுக்கெல்லாம் தகப்பன் யார்? இன்க்ளூடிங் நமக்கு தான். ஆனா நமக்கு இந்த ப்ராசஸ் பொருந்தாது. ஏன்னா நமக்கு கடைசி ஒரு ஸ்லைட்ல நம்முடைய லைஃபை முடிச்சிடலாம். இப்ப வேண்டாம் நமக்கு. அது கண்டிப்பா ஜீவன் அவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஆதாமுடைய சந்ததியிலிருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? வந்திருக்கோம். இப்ப கொஸ்டின், ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்த நாம் எல்லாருமே ஆதாம் கிட்ட இருந்து ஜீவன் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிறந்தோமா, ஆதாம் கிட்ட இருந்து ஜீவன் பறிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிறந்தோமா? அப்ப நம்முடைய மூதாதையார் ஆரிஜின் இருக்காருல்ல, அவருக்கு நம்ம பிறக்கும் போது அவருக்கே என்ன இல்ல, அப்ப அவருடைய சந்ததிக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? வாசிங்க. இதை கண்டுபிடிச்சு எழுதுறாருன்னா இவர் சாதாரண ஆளுங்களா? இவரெல்லாம் மனுஷனா? இவரெல்லாம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வினாடியிலிருந்து யாருக்கு? ஆதாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த செகண்ட்ல இருந்து அவனுடைய ஜீவன் அவனிடத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. ஆதாமுடைய ஜீவன் ஆதாம் இடத்துல என்ன பண்ணப்பட்டுச்சு? பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. மரிக்கிற நிலைமை துவங்கியது. அப்பவே எந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிருச்சு? மரிக்கும் நிலைமை தொடங்கினது. இதற்கு மேலும் அவன் ஜீவனுக்குள் இல்லை. ஜீவனுக்குள் இல்லை. அவன் மரணத்திற்குள்ளாக அதிகமாக மூழ்கி கொண்டிருந்தான். அவன் லைஃப் 930 வருஷம் வாழல, மரணத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தார். அப்புறம் எப்படி ஜீவன் இருக்கும்? அடுத்தது கடைசியில் அவன் முற்றிலுமாக மரிக்கும் வரை, ஏனெனில் நியாயமானபடி தண்டனை கொடுக்கப்பட்ட வினாடியில் இருந்து அவன் மரித்து விட்டான். ஆதாமின் சந்ததிக்கு ஒருபோதும் ஜீவன் இருந்தது. அப்படின்னா இப்ப சுத்திட்டு இருக்க ராமசாமி குப்புசாமிக்கெல்லாம் என்ன இல்ல? உண்மைதானே? எனி டைம் ஜீவன் அவங்க கிட்ட என்ன பண்ணிடுவார் தேவன். அப்படின்னு இப்ப கொடுத்திருக்கிற ஜீவன்கிறது தற்காலிகமான ஒரு வாழ்க்கைக்கான ஆதாரமே தவிர ஜீவன் கிடையவே. ஜீவன் இல்லாம இருக்கிறப்பே நம்ம ஆளுங்க இந்த போடு போடுறாங்கன்னா, ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? ராமசாமிக்கு குப்புசாமிக்கு இப்ப ஜீவன் இல்லை, ஆனா நமக்கு இப்ப ஜீவன் இருக்குது. கடைசி ஸ்லைட்ல பார்க்கலாம் அது. ஓகே, ஏன்னா நம்ம ஏற்கனவே செத்து போயிட்டோம்.
அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இந்த கான்செப்டை நம்முடைய ஆண்டவருடைய பாணியில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீஷன் வந்து, எங்க அப்பா இறந்து போயிட்டார், அடக்கம் பண்றதுக்கு 2 hours பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து 2 மரித்தவர்களை பத்தி பேசினார். யார் அந்த 2 மரித்தவர்? வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு மரித்தோரா 2 மரித்தோரா? யார் யாரெல்லாம்? ஒன்னு செத்து போய் பணமா கிடக்கிற அவங்க அப்பா, இன்னொன்னு உயிரோடு இருக்கிற அடக்கம் பண்ண போற சீசன் கிடையாது, அவருக்கு வேற ப்ராசஸ். அதை விட்டுருங்க. அவரை தூக்கி அடக்கம் பண்ண போறாங்களே அவங்க சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் தானே. அந்த 4 பேர் இன்னொரு மரித்தோர். இப்ப கொஸ்டின் என்ன, 2 பேருமே மரித்தோர் தானே. ஒன்னு மரிச்சு டெட் பாடியா கிடக்குது, இன்னொன்னு மரிக்க அப்படின்னு 2 பேர்த்திட்டுமே என்ன இல்ல, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. அந்த ஜீவனை எப்பதான் பெற்றுக்கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கடைசியில. எப்படிங்க பிரதர் இந்த 2 விதமான மரித்தோரையும், இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் எழுப்பி எப்படி அனஸ்டாசிஸ் ப்ராசஸ் மூலம் 1000 ஆண்டு அரசாட்சியில ஜீவன் கொடுக்க தேவன் என்ன பண்ண போறாருங்கிறது தான் இந்த பாட்டுல ரசல் பார் அழகா எழுதியிருக்காரு. இப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? குளிரிலிருந்து எந்திரிச்சாச்சு ராமசாமி, நெக்ஸ்ட் என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அவர் பாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டியது. அங்க ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதோட எண்டு தானே அனஸ்டாசிஸ். அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம படிக்கலாம். வாசிங்க. 6th வால்யூம் 935 பேஜ் நம்பர். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுக்கோங்க, படிக்கும்போது விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையும் 6th வால்யூம் இருக்கு. தயவு செய்து இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் அவர்கள் நித்திரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். யார் நித்திரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள்? உலக ஜனங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நித்திரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அதிலிருந்து இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட மேன்மையான நிலைமை இருக்கும் காலத்தில் வருவார்கள். கண்டிப்பா அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது இப்ப இருக்கிற மாதிரி உலகம் இருக்காது. உலகத்துடைய கண்டிஷன் என்ன இருக்கும்? கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா தெளிவா சாத்தானுடைய அரசாட்சி அங்க இருக்காது. அதனால அப்பொழுது பாவமும் மரணமும் ஆட்சி செய்யாது. இப்ப செய்யுது, அப்ப செய்யாது. சாத்தானுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்காது. அனஸ்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கணும்னா முதல்ல யாருடைய பவரை கட் பண்ணி ஆகணும்? சாத்தான். சோ தேவன் என்ன பண்ணிறாரு? உங்களுக்கு சாத்தானுடைய பவர் என்ன பண்ணிறாருங்க? கட் பண்ணிறாரு. ஆனால் அவன் கட்டப்படுவான். மரணத்தின் மேல் இரட்சகருக்கு முழு அதிகாரம் இருக்கும். மரணத்தின் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இருக்காது. யாருக்கு வந்து அதிகாரம்? இயேசு கிறிஸ்துக்கு வந்துரும். இப்ப சாத்தான் மூலம் 6000 வருஷம் ஏமாற்றப்பட்ட உலக ஜனங்கள் 1000 வருஷம், முழு 1000 வருஷம் இல்ல, 1000 வருஷ காலப்பகுதிக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய கண்ட்ரோல்ல மரணம் வரும்போது அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுக்கு பேரு அனஸ்டாசிஸ். புரிஞ்சா புள்ளிங்களா? வாசிங்க. அந்த அதிகாரத்தை மரணம் என்கிற பெரிய சிறைச்சாலையில் இருந்து கைதிகளை விடுவிக்க உபயோகப்படுத்த, கைதிகளை விடுவிக்க நம்முடைய ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். எழுப்பப்பட்டவர்கள் இப்படியான நன்மையான நிலைமைகளில் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். எழுப்பப்பட்டவர்கள் எங்க இருந்து எழுப்பப்பட்டவர்கள்? ராமசாமி இப்ப எங்க எந்திரிச்சாச்சு? கடலில் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே அவருக்கு என்ன கேட்கும்? படிக்கும்போது கவனிக்கல, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்கும்? சத்தத்தை கேட்பார்கள். யாருடைய சத்தம்? என்ன சத்தம்? சத்தியம். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதுதான் ப்ராசஸ். முதல்ல கல்லறையிலிருந்து எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா சத்தம் கேட்பாங்க. என்ன சத்தம் கேட்பாங்க? ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நல்ல ஒரு தடவை உள்வாங்கிக்கோங்க. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய, யாருடைய? இயேசு கிறிஸ்துவின் சத்தம். சத்தம்னா என்ன அர்த்தம்? சத்தியம். எல்லா ஜனங்களுக்கும் என்ன கேட்கும் பாத்தீங்கன்னா சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வேணும்னா, மீண்டும் தேவன் முன்னாடி போய் நிக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு சத்தியம் இல்லாம போய் நிக்க முடியாது. அதனால நம்ம என்ன படிக்கிறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. இப்ப நமக்கு சத்தியம் எங்க இருந்து விடுதலை ஆகுச்சு? பாபிலோன்ல இருந்து. நாளைக்கு உலக ஜனங்களை சத்தியம் எங்க இருந்து விடுதலை ஆக போகுது? மரணத்திலிருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்பாங்க. இன்னைக்கு அந்த சத்தத்தை கிறிஸ்தவர்களே கேட்கறது இல்லை.
வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? அன்னைக்கு கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவர்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு தேவனை அறியும் அறிவுக்குள் வருவாங்க. கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் தாற்பயத்தை புரிந்து கொள்வார்கள். சபையின் வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராசஸ். எந்த ப்ராசஸ்? அனஸ்டாசிஸ். வாசிங்க 946 பேஜ் நம்பர். தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி பூமி எங்கும் நிறைந்திருக்கும். பூமி எங்கும் இந்த சத்தியம் நிறைஞ்சிருக்கும். இதைத்தான் ஏசாயால ஒரு வசனம் படிப்போம் இல்லையா? படிக்க மாட்டோமா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி எங்கும் கர்த்தரை அறியும் அறிவினால். சாத்தானுடைய ஆட்சி அங்க இருக்காது, இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி அங்க இருக்கும். மரணத்துல ஜெயில இருக்கிற ஜனங்களுக்கு மரணத்திலிருந்து ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல சத்தியம் அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு என்ன பண்ணப்படும்னா முற்றிலுமாக கொடுக்கப்படும். அப்புறம் அப்பொழுது நீதியை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது அநீதியையும் கீழ்ப்படியாமையையும் இரண்டாம் மரணத்தையும் தெரிந்து கொள்வதற்கோ முழு வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு. உலக ஜனங்கள் ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு, கேட்கிற சத்தியத்தை வச்சுட்டு தேவன் சொல்ற கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு மீண்டும் போய் நின்று ஜீவனை வாங்கிக்கிறது ஒரு சான்ஸ். முடியாதுன்னு சொன்னா கீழ்ப்படிய வேண்டாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் வரும். டெஸ்ட் எப்ப வரும்னு அப்புறம் பார்க்கலாம். டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணினா மறுபடியும் ரீடெஸ்ட் கிடையாது. எந்த மரணத்துக்கு தான் போய் அனுப்ப? ரெண்டாம் மரணம். அப்படின்னு லாஜிக் கரெக்ட் தானே? எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்த செயலினா அவங்களுக்கு எந்த மரணம் தான்? இப்ப வார்த்தை வராது, இப்ப சவுண்டே வராது. எல்லாம் சொல்லி கொடுத்து சாத்தானையும் கண்ட்ரோல் பண்ணி சத்திய அறிவை கொடுத்துட்டு சத்தியத்தின்படி நடங்கன்னு சொல்லிட்டு நடக்காமட்டா மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு என்ன மரணம் அவங்களுக்கு? அப்ப உலக ஜனங்களுக்கு ரெண்டாம் மரணங்கிற வாய்ப்பு எப்ப? 1000 ஆண்டு அரசாட்சி. நமக்கு எப்ப? சரி, சோகமான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம எங்க நிறுத்தணும்? முழு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அவர்கள் தங்கள் மேம்பாட்டுக்காக ராஜ்யத்தின் தேவைகளுக்கு இணங்கும் போது இதான் உங்களுக்கு வேற மாதிரி சொன்னேன். ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியும் போது இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதுடன் முழு பூரணத்திற்கும் பூரண ஜீவனை அடையும் நிலைக்கும் வருவார்கள். முழு பூரணத்துக்கு வருவாங்க. எப்படின்னா எல்லா கோட்பாடுகளுக்கும் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவங்க எங்க வர முடியும்னா அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வர முடியும். ஆனா அனஸ்டாசிஸ் ப்ராசஸ்ல ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு கிடைக்க போற ஜீவனுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அது வரைக்கும் நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் கிடையாது. வாசிங்க. இப்ப மானிட உலகில் விருப்பம் உள்ள அனைவரையும் கிறிஸ்து மூலமாக தேவன் பூரணமான நிலைக்கு கொண்டு வர உத்தேசிக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் பூரண நிலைமை கொண்டு வரதுக்கு தேவன் ட்ரை பண்றாரு. நிபந்தனை என்னவெனில், ஆனா கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் அவர்கள் கொண்டு வரப்படும். அதுதான் படிச்சோம். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலமும் சத்திய அறிவுக்குள் கொண்டு வரும்போது அவர்கள் திவ்ய நன்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி திவ்ய பிரமாணத்தின் ஆவிக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டும். கடைசியில் திருப்படிங்க. திவ்ய பிரமாணத்தின் ஆவிக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக தங்கள் விசுவாசத்தை காட்டிட்டாங்கன்னா திருப்பி போய் தேவன் நிக்கலாம், ரீஸ்டாண்டிங் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் அனஸ்டாசிஸ். சோ வாட் இஸ் த ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட், கல்லறையிலிருந்து வெளியே வருதல். கரெக்டா தப்பா? இதுக்கு பேர் அனஸ்டாசிஸா? கிடையாது. அடுத்தது, சத்தியம் எல்லாரும் கேட்பாங்க. சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். கேட்கிற எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அடுத்த ப்ராசஸ் என்ன? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்தது என்ன? சத்தியத்தின்படி நடந்து காட்டுதல். அதுக்கப்புறம் என்ன? அந்த நடந்து காட்டுற கோட்பாடுகளுக்கு பேர் தான் நியூ காவனன்ட். இதை பத்தி தனியா இன்னொரு நாளைக்கு படிக்கலாம். நியூ காவனன்ட், புதிய உடன்படிக்கை. ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய ரட்சிப்புங்கிற தலைப்பின் கீழே எல்லா ஜனங்களும் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடிச்சிட்டு எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்கன்னு படிச்சோம் இல்லையா? எதுக்காக? நியூ காவனன்ட்டுக்காக. புரியுதா? அந்த நியூ காவனன்ட் தான் இங்க கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம், லிட்டில் சீசன் படிச்சோம் இல்லையா? அதுல அவங்களுக்கு என்ன வைப்பார்? தேவன் டெஸ்ட் வைப்பாரு. டெஸ்ட்ல பாஸ் பண்ணா ஜீவன், பாஸ் பண்ணலினா செகண்ட் டெத். கிளியரா இருக்குங்களா? அப்படின்னா இதுல எது அனஸ்டாசிஸ்? நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இதுல எது அனஸ்டாசிஸ்? லாஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. இப்பதான் சொன்னேன், நம்பர் சொல்லணும். லாஸ்ட். ஆமா, எது அனஸ்டாசிஸ் கேட்டேன். இதுல 7
தெரியலையா 7? ஓகே 7. நம்ம எது நினைச்சிருந்தோம் இத்தனை நாளா? 1. அதனாலதான் பைபிள்ல நிறைய வசனங்கள் நமக்கு புரியல. சோ எது அனஸ்தாசிஸ்னா 7. எது நினைச்சிருந்தோம்னா 1. சீரியல் நம்பர் 5க்கு ஒரு வசனம் சொல்லுங்களேன். நானே ஓபன் பண்ணிட்டேன் அப்பவே. இதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. ராமசாமி எந்திரிச்சார் இல்லைங்க குழியில இருந்து? எந்திரிச்சாரா எந்திரிக்கலையா? எந்திரிச்சாருல. சத்தம் கேட்டாரா? யாருடைய சத்தம்? இயேசு கிறிஸ்து சத்தம். கீழ் படிஞ்சாரா? தெரியாது. கீழ் படிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப கீழ் படிகிறது உண்மைனா அவர் எங்க வந்தான்னு தெரியுமா? சகரியா 8ஆம் அதிகாரம் 23. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர், இன்க்ளூடிங் ராமசாமி, 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். தேவன் யார் கூட இருக்காரு? உங்க கூட இருக்காரு. இப்ப எப்படி கேள்விப்பட்டாங்க? அதான் பிரேத குழுக்கள் அனைவரும் அவருடைய சத்தம், சத்தியத்தை கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க உங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள். அவனை பற்றிக்கொள் அப்படின்னா ராமசாமி கண்டிப்பா புதிய உடன்படிக்கை வாங்க எங்க வந்துதான் ஆகணும்? எருசலேமுக்கு வந்துதான் ஆகணும். நான் சொல்றது பிசிக்கலா எருசலேம் போற அர்த்தம் இல்ல. எருசலேம் தான் வேர்ல்டுடைய கேபிட்டல். கேபிட்டலுக்கு கீழே வந்துதான் ஆகணும். கேபிட்டல் என்ன சொல்லுதோ அது கீழ் படிஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு அத்தனை உலக ஜனங்களை கீழ் படிஞ்சுதான் ஆகணும். பிகாஸ் நியூ காவனன்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறது அவங்க மூலமா தான். புரிஞ்சு உங்களுக்கு? அப்படின்னா இப்ப இந்த ப்ராசஸ்ல 7வது ப்ராசஸ்ல எல்லாரும் என்ன அடைவாங்க? நித்திய ஜீனிங் அப்படி வச்சுக்கலாம். மீண்டும் ரீஸ்டாண்டிங், எந்திரிச்சு மீண்டும் நிக்கிறது. இதுதான் அனஸ்தாசிஸ். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம ராமசாமியா இருந்தாலும் சரி, குப்புசாமியா இருந்தாலும் சரி, எந்த சாமிக்கும் அனஸ்தாசிஸ் கிடையாது. வாசிங்க. அவனுடைய அனஸ்டாசிஸ் அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது ஜென்மஸ்பாவ பரிபூர்ணமான நிலைக்கு மனிதனாக இருக்கையில் அவன் உயர்த்தப்படுவது என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ம சுபாவமான பரிபூர்ண நிலைமைக்கு அவன் உயர்த்தப்படுவது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஜென்ம சுபாவமான பரிபூர்ண நிலைங்கிறது எது? ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி. சூப்பர். அந்த நிலைமைக்கு திருப்பி இவங்க போகணும்னா யாரை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் போக முடியும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். 1 யோவான் 5:12. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கடைசியில் என்ன திருப்பி வாசிச்சிடலாம் இந்த வசனத்துல. தேவனுடைய குமாரனை இல்லாதவன் என்ன இல்லாதவன்? அப்ப ராமசாமி குப்புசாமிகள் இன்னைக்கு என்ன இல்ல? ஏன் இல்ல? எப்ப தெரிஞ்சுக்குவாங்க? ராஜ்யத்திலும் சொல்லக்கூடாது, கல்லறையிலிருந்து எந்திரிச்சுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கும் போதுதான் குமாரனை உடையவர்களா மாறுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன். கிளியரா இருக்கு அந்த ப்ராசஸ். இப்ப அப்படியே அந்த விஷயத்தை ஒரு பேராகிராஃப்ல வாசிக்கலாம். 9:46. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்குள்ள அடுத்து போறோம். நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிங்க. எது ஜீவனை அமைக்கிறது? அப்ப இப்ப ஜீவன் யாருக்குமே இல்ல. கிளியரா? இப்ப ஜீவன் யாருக்குமே இல்லையா? இப்ப ஜீவன் யாருக்குமே இல்லையா? அப்ப நம்மள விட்டுறலாம். இப்ப உலக ஜனங்களுக்கு ஜீவன் இல்ல. அடுத்தது எது மரணத்தை உண்டாக்குகிறது என்கிற இந்த சிந்தனையை மனதில் வைக்க வேண்டும். ராமசாமி அந்த குப்புசாமி அந்த முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? எது மரணம் எது ஜீவன்கிறத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், எவ்வளவு மகிமையின் சிகரத்தில் இருந்து பரிபூர்ண வாழ்வில் இருந்து மனிதன் தற்போதுள்ள இழிவு மரணம் என்கிற நிலைமைக்குள் விழுந்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள அவங்களுக்கு தெரியணும் எப்படி இருக்க வேண்டிய நாம இந்த கண்டிஷனுக்கு வந்திருக்கோம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்பொழுது மாத்திரமே அனஸ்டாசிஸ் என்ற இந்த வார்த்தையின் அர்த்தம் வீழ்ச்சி ஏற்பட்ட நிலைமைக்கு திரும்பவும் எழுப்பப்படுவதை, மறுபடியும் நிற்பதை குறிக்கிறது என்று சரியாக புரிந்து கொள்ள. மறுபடியும் நிற்பது என்பது மறுபடியும் முதல்ல நின்னமில்ல, அந்த மாதிரி நிக்கிறதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அதாவது தகப்பனாகி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பூரண நிலைமைக்கு திரும்பவும் எழுப்பப்படுவது என்று பொருள்படும். என்ன ஆச்சு தெரியுங்களா? இந்த வாய்ப்பு யாருக்கும் இருக்கு, ஆதாமுக்கும் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பாவம் செஞ்சு பரிபூர்ணத்துல இருந்து பாவம் செஞ்சு மரிச்ச ஆதாம திருப்பி எழுப்பி அதே பரிபூர்ணத்துக்கு கொண்டு வரப்ப ஆதாம் என்ன புரிஞ்சுக்குவார்னா, என்ன மோசமான வேலை நான் பண்ணிருக்கேங்கிறத புரிஞ்சுக்குவார். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்.
மானிட உலகில் விருப்பம் உள்ள அனைவரையும் கிறிஸ்து மூலமாக தேவன் பூரணமான நிலைக்கு கொண்டு வர உத்தேசிக்கிறார். நிபந்தனை என்னவெனில் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் அவர்கள் கொண்டு வரப்படும் போது இது மெயின் பாயிண்ட்ங்க. சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் அவர்கள் கொண்டு வரப்படும் போது அவர்கள் திவ்ய நன்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி திவ்ய பிரமாணத்தின் ஆவிக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டும். அவங்க விசுவாசத்தை காட்ட வேண்டும். எந்த விசுவாசத்தை? புது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சு தங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டும். கிளியர்? இப்ப ஒரு எக்ஸாம்பிள். இவர் யார்? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஹிட்லர் தான். மீசை வச்சே கண்டுபிடிச்சு. ஹிட்லர் உயிர்த்தெழுந்து வருவாரா வரமாட்டாரா? நம்மளாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க. உயிர்த்தெழுந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? வருவார். ஏன்னா இவர் ஆதாமுக்குள்ள என்ன இருக்காரு? மரிச்சிருக்காரு. உயிர்த்தெழுந்து வந்து முதல்ல அவருக்கு எது கேட்கும்? என்ன சத்தம் கேட்கும்? ஹிட்லரை பத்தி பைபிள் இருக்குல்ல ஒரு வசனம், வேட்டைக்காரரை நான் அனுப்புவேன். இப்ப கேட்ட உடனே ஹிட்லர் என்ன புரிஞ்சுக்குவார்னா, நான் ஏன் இவ்வளவு மோசமா இருந்தேன்னா தேவன் என்னை மோசமா வச்சிருந்திருக்கார். ஏன் வச்சிருந்திருக்காருன்னா அவருடைய பிள்ளைகளை சரி பண்றதுக்காக வச்சிருக்கார். இந்த யூதர்கள் எல்லாம் உலகம் எங்கு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. நாளைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பி தேசத்துக்கு வரோம்னா என்னை யூஸ் பண்ணாதான் முடியுங்கிறதுனால தேவன் என்னை ஒரு மிகப்பெரிய சர்வாதியாக படைச்சிருந்தார். ஆனா இப்ப நான் அப்படி என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த உடன்படிக்கை கீழே வரணும்? புது உடன்படிக்கை வாங்குறதுக்கு எங்க வரணும்? இஸ்லாம்ல யார் இருப்பா? ஹிட்லருடைய பாதையில் சொன்ன யார் இருப்பாங்க? எந்த யூதர்களை துரத்தி 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 கொன்றாரோ அதே யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடிப்பதற்காக ஹிட்லர் அப்படியே ஓடுவார். ஐயா தேவன் யாருன்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி இருக்கு அந்த காட்சி? ஹிட்லருக்கே இந்த கண்டிஷன்னா பட்லருக்கு என்ன கண்டிஷன்? இதுதாங்க தேவன் எதிர்பார்க்கும் சீர்திருத்தம். உண்மையா சொல்லிட்டீங்களா? எரேமியால வசனம் இருக்கு, மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன், அதற்கு பின்பு வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். அந்த வேட்டைக்காரர் ஹிட்லர் நமக்கு நல்லா தெரியும். இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த வேட்டைக்காரர் இவர் தாங்கிறத இவர் யார் மூலமா தான் புரிஞ்சுக்குவார் தெரியுமா? யூதர்கள் மூலமா தான். ஏன்? ஏன்னா இவருக்கு சத்தியத்தை உலகத்துல சொல்லிக் கொடுக்க போறது யார் தெரியுமா? வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், திரளான ஜாதிகள் ஒருத்தர் தான் ஹிட்லர். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அந்த லைன் சொல்லி பார்த்துக்கலாமா? அழகா இருக்கு. ஹிட்லர் மாதிரி சொல்லி பார்க்கலாம். நாம் அவருடைய பாதையில் என்ன பண்ணுவோம்? நடப்போம் என்று யாரும் சொல்லுவா? சொல்லல என்ன ஆகும்? அவுட், முடிச்சது அங்க. சோ அவரும் சொல்லுவாரு. அவரை சொல்ல வைக்கிறது யாருன்னா 2 பேரு. ஒன்னு சியோனிலிருந்து வேதம், இன்னொன்னு எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம். சியோன் எது? எருசலேம் எது? நான் யாருன்னு கேளுங்க முதல்ல, அப்புறம் சொல்றேன். 4 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம். சியோன்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் ரூலிங் பவர் ஃப்ரம் த ஹெவன், 1,44,000 பேர். எருசலேம்ங்கிறது எர்த்லி ரூலிங் பவர், இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்தா ஹிட்லருக்கு கர்த்தருடைய வசனம் வரும். அதை கேட்டு ஹிட்லரு யூதர்களை கொன்ற அதே கையே தேவனை கையெடுத்து கும்பிடுவதற்கு காரணம் யாருன்னா யூதர்கள். தேவன் எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாத்தீங்களா? அவருடைய பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒருத்தரை கொடூரமா பாக்குறோம், ஆனா அந்த கொடூரமானவனே யாரை வச்சு எப்ப மாத்தணுமோ அப்ப மாத்தி கொண்டு வருவார். ஒருவேளை ஹிட்லர் ராமசாமி விட்டு ஹிட்லருக்கு வந்தாச்சு, கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டாரா? வந்துருவார். சத்தம் கேட்குமா? காதல அரைச்சிக்க முடியாது, கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாரா? வச்சுக்கலாம், ஏற்றுக்கொள்வார். ஆனா சத்தியத்தின்படி நடக்க அவருக்கு விருப்பம் இல்லை. நான் யூதர்லாம் போய் எல்லாம் கேட்க மாட்டேன், ட்ரூத் எல்லாம். நான் எதுக்கு அங்க போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் புதிய உடன்படிக்கைக்கு என்ன பண்ணல. இப்ப இவருக்கு உடனடியா என்ன கிடைக்கும்? கிளியரா புரிஞ்சுட்டீங்களா? என்ன கிடைக்கும் அவருக்கு? இப்பதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த செகண்ட் டெத்ங்கிறது ஹிட்லருக்கு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கிடைக்குமா, முன்னாடியே கிடைக்குமா? ஏன்னா இப்பதான் படிச்சோம். டெஸ்ட் எப்ப? 1000 அரசாட்சியின் முடிவுல. கரெக்டா? 1000 அரசாட்சியின் முடிவுல கொஞ்ச காலத்துல தான் டெஸ்ட். இப்ப கேள்வி, ஹிட்லர் வந்து கொஞ்ச நாள்லயே கேட்கல,
இப்போ அவருக்கு செகண்ட் டெத்து 1000 இயர்ஸ் எண்ட்லையா இம்மீடியட்டாவா? தண்ணி குடிச்சிட்டுமா? 1000 இயர்ஸ் எண்ட்லையா இம்மீடியட்டாவா? ரெண்டுமே தப்பு. 1000 இயர்ஸ் எண்ட்ல சொல்றது தப்பு. ஏன்னா வசனம் இருக்கு, அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு தைரியமா. உடனேங்கிறது தப்பு. எப்ப இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், அதை நானே சாப்பிட்டுக்குவேன். அவர் கொடுத்திருக்கிற காலக்கெடுக்குள்ள எவ்வளவு சொல்லுங்க, அதுக்கு என்ன தயக்கம்? 100 இயர்ஸ், 100 வருஷம் சான்ஸ். 100 வருஷத்துக்குள்ள புதிய உடன்படிக்கை கீழ் படியினா இம்மீடியட்டா அடுத்த 100 வருஷத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 வருஷத்துக்குள்ள நிறைய 100 வருஷம் இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஹிட்லர் உயிர்த்திலிருந்து வந்தார்ல, வந்ததுல இருந்து 100 இயர்ஸ். அதுக்குள்ள புதிய உடன்படிக்கை கீழ்ப்படிஞ்சு நடந்து காட்டலைனா நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்க்கு யார் போக மாட்டா? ஹிட்லர் போக மாட்டார். அதோட செகண்ட் டெத்து. இந்த ஒவ்வொரு 100 இயர்ஸா தாண்டி 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 யார் வராங்களோ அவங்களுக்கு தான் லிட்டில் சீசன்ல டெஸ்ட். வாசிங்க 9:5-6. ஆரம்பத்திலிருந்தே கீழ்ப்படிதல் நடைமுறைப்படுத்தப்படும். எந்த ஆரம்பத்திலிருந்து? கல்லறையிலிருந்து எழுந்து வராங்கல்ல, அதிலிருந்து கீழ்ப்படிதல் நடைமுறைப்படுத்தப்படும். முன்னேற்றம் காண உறுதியாக மறுக்கிறவர்கள் மாத்திரம். யார் யார் யாரு முன்னேற்றம் காண? என்ன முன்னேற்றம்? இப்ப ஹிட்லர் எடுத்தாச்சுன்னா யூதர்கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ் போக மாட்டேன், அவங்க சொல்றது நானு கேட்க மாட்டேன்னு சொல்லி கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் மாத்திரம் 100 வருட சோதனைக்கு பிறகும் கூட நிர்மூலமாக்கப்படுவார்கள். அவருக்கு டெஸ்டுக்கு எவ்வளவு சான்ஸ்? 100 வருஷம். 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட். இது ஹிட்லருக்கு மாத்திரம் இல்ல, ராமசாமிக்கு உண்டு. தேவன் சான்ஸ் கொடுக்கிறது 100 இயர்ஸ். 100 இயர்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க புதிய உடன்படிக்கைக்கு கீழ்படிச்சு இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் 100 இயர்ஸ். கீழ்படிச்சிருந்தாங்கன்னா அடுத்த 100 இயர்ஸ். கீழ்படிச்சிருந்தாங்கன்னா அடுத்த 100. இதுல எல்லாம் பாஸ் பண்ணி வரவங்க தான் கடைசியில போய் நிக்க முடியும். இதுல பாஸ் பண்ணாம இருக்கிறவங்க கடைசியா வைக்கிற டெஸ்ட்ல கட்டாயமா சொல்றேன் பாஸ் பண்ண முடியாது. சோ தேவன் அங்கே அவங்களுக்கு என்ன கொண்டு வந்துடுறாருன்னா முடிவை. இது ரசல் பால் சொல்றாருன்னா வசனம் இல்லாம கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாருங்க, சொல்லிருக்க மாட்டார். என்ன வசனம் நினைக்கிறீங்க? ஏதோ வசனம் ஒண்ணு இருக்கு. 100 ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது. சரி, இங்க முதல்ல வாட்ச் முடிச்சுட்டு அப்புறம் அங்க போலாம், வாலிபருக்கு போலாம். வெளிப்படையான முன்னேற்றம் காட்டுகிறவர்கள் கூட, ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு வெளிப்படையாக இணங்குகிறவர்கள் கூட தொடர்ந்து செல்ல அனுமதிக்க. யார் யாரெல்லாம் 100 வருஷத்துல தங்கள் உண்மை தன்மையை ப்ரூவ் பண்றாங்களோ அவங்க கூட இவங்க சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். மேலும் கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் வளரும்படியாக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுவார்கள். ஆனா சூப்பரா இருக்குங்க. கீழ்ப்படியாம போறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. துணிகரமா ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அங்க கீழ்ப்படியாம போறதுக்கு வாய்ப்பே இருக்கு. நெக்ஸ்ட். ஆனால் 1000 வருட யுகத்தின் இறுதியில் மிக முக்கியமான ஒரு பரீட்சை. அது எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் 100 இயர்ஸ் பாஸ் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு 1000 இயர்ஸ் எண்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு பரீட்சை இருக்கு. அவர்களுடைய வெளிப்புற நடத்தையை பற்றி அல்ல, அது நன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இதற்கு முன்பாகவே இரண்டாம் மரணத்தில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. இங்க வந்து ஒருத்தர் பாஸ் பண்றாரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் இல்ல. எங்க வந்து 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசியில வந்து ஒருத்தர் பாஸ் பண்ணலினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் முந்தின 100 வருஷத்துல அவர் பாஸ் பண்ணாங்கிற கொஸ்டின் அங்க வந்துடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. உடனே சந்தோஷத்தை பாருங்க எல்லாத்துக்குமே. எடுத்த உடனே ஃபைனல் டெஸ்ட் வச்சிருவாங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுவாங்க? நீங்க எழுதிருப்பீங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் எழுதுவாங்க? நிறைய பேர்னா ஒரு 100 பேர், 5000 பேர் எழுதுவாங்க எக்ஸாம். 5000 பேர் ஃபைனல் டெஸ்ட் எழுதல, ஃபைனல் டெஸ்டுக்கு எக்ஸாம் எழுதிருக்காங்க. புரியுதா? எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க? 100 பேர். 100 பேர் பாஸ் பண்ணவங்கள உடனடியா அடுத்து கூட்டிட்டு போயிடுவாங்களா? உடனே அடுத்தது வந்து ஒரு ஓரல் டெஸ்ட் அல்லது டைரக்ட் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ எதுக்கு? வேலை கிடைக்கிறதுக்கு இல்ல, அடுத்த இன்டர்வியூவை பாஸ் பண்றதுக்கு. இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பையா கொண்டு போய் கடைசியா 4 பேர் தான் வராங்கன்னா அந்த 4 பேரும் 5000 பேர்த்துல பெஸ்டா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அதே மாதிரிதான் கடைசி டெஸ்ட்டுக்கு வந்து நிக்கிற உலக ஜனங்கள் பெஸ்டா இருப்பாங்க. அந்த பெஸ்டா இருக்கிறவங்களையும் பெஸ்ட் யாரு ஒர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்ச காலம். புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை நாமெல்லாம் உலக ஜனங்களா இருந்தா எங்க நிப்போம்?
புரியுது நான் ரோட்டில் நிற்போம். சோ இதுக்குரிய வசனம் ஏசாயா 65 அதிகாரம் 20 வசனம். ஏசாயா 65 அதிகாரம் 20 வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும், அங்கேங்கிறது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா நடக்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்டத்துல, பீசபிள் கிங்டத்துல, அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். என்னன்னு எனக்கு சொல்லுங்களேன், புரியுற மாதிரி சொல்லுங்க என்னட்டு. ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. யார் யாரு? குழந்தையும் இருக்க மாட்டாங்க. அப்படியே என்ன அர்த்தம்? குழந்தை இருக்காது, வயசானவங்க இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தத்தில் அது சொல்லல. ஆனா உண்மை சிலது இருக்காது. அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன கண்டிஷன் வருவாங்க அப்புறம் பார்க்கலாம், இப்ப வேண்டாம். என்ன சொல்றாருன்னா, குழந்தைத்தனமாவும் யாரும் இருக்க மாட்டாங்க, வீக்னஸ்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க. வீக்னஸ் இருக்காது. புரியுது உங்களுக்கு? வீக்னஸ்ல இருக்க மாட்டாங்க, குழந்தையாவும் இருக்க மாட்டாங்க, வீக்னஸ்ல இருக்க மாட்டாங்க. அடுத்தது 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தர் 100 வயசு கழிச்சு மரிச்சா கூட அவன் வீக்னஸ்ல மரிக்க மாட்டான். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? பைபிள்ல புருஷர் சொன்னா யாரை குறிக்கும்? வாலிபர்களை குறிக்கும். அருமையான பதில். சபை என்ன ஸ்ட்ராங், கரெக்டா? அதே மாதிரிதான் ஏசாயா சொல்றாரு, 100 வயது சென்று ஒருத்தர் மரிச்சா கூட, எக்ஸாம்பிளுக்கு 100 வயது செஞ்சு ஒருத்தர் மரிச்சா கூட உடம்புல இருக்கிற பாட்டெல்லாம் ஃபெயிலியரா என்ன பண்ண மாட்டான், மறிக்க மாட்டான். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்முடைய கொஸ்டினுக்கு பதில் அடுத்ததுல தான் இருக்குது. அது என்னவென்றால், 100 வயதுள்ள பாவியோ சபிக்கப்படுவான். யாருங்க ராஜ்யத்துக்குள்ள 100 வயதுள்ள பாவி? ப்ராசஸ் படிச்சுமே வரிசையா என்னென்ன சொல்லுங்க. முதல்ல கல்லறையிலிருந்து வெளியே வருதல், சத்தியம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல், புதிய உடன்படிக்கைக்கு கீழே வருதல். புரியுது உங்களுக்கு? அந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே வராம இருக்கிறவன் தான் பாவி. அவனுக்கு 100 வருஷம் சான்ஸ். அந்த 100 வருஷம் அவன் செய்யலினா அவன் என்ன பண்ணப்படுவான்? சபிக்கப்படும். அழகா ரசல் எழுதியிருக்கார், 100 years old, thus all are granted at least 100 years of trials. ரிட்டன் எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 100 வருஷம் அவங்களுக்கு ஒரு சோதனை கட்டாயமா இருக்கும். அதுக்கு இன்னொரு விளக்கம், ஆம்பிள் டைம் ஃபார் த வேர்ல்டு. சரியான போதுமான காலப்பகுதி இது 100 வருஷங்கிறது. ஆம்பிள் டைம் ஃபார் த வேர்ல்ட் டு see whether they will make even a little progress. என்ன பாப்பாராம் அந்த 100 வருஷ சான்ஸ்ல கொஞ்சமாவது அவங்க கிட்ட முன்னேற்றம் இருக்கான்னு பாப்பாராம். ஹிட்லர் 100 வருஷம் கொஞ்சம் முன்னேற்றத்தை காமிச்சா கூட போதும், அடுத்த 100 இயர்ஸ் ஒரு சான்ஸ். புரியுது உங்களுக்கு? அந்த 100 இயர்ஸ்ல முன்னேற்றமே இல்லை அப்படின்னா கடைசி டெஸ்ட்ல கண்டிப்பா நிக்க மாட்டாங்க. மிச்சம் இத்தனை வருஷம் அவருக்கு எதுக்கு? இம்மீடியட்லி செகண்ட் டெத். ஓகே ஓகே, கிளியர்? உலக ஜனங்களுக்கு எங்க அனஸ்டாசிஸ் கிடைக்கும்? நம்பர் மட்டும் சொல்லுங்க. எங்க கிடைக்கும்? 7. இப்போ ஒரு சின்ன டவுட் நமக்கு வருது, எல்லாருமே சத்தியத்தை கேட்பாங்களா? ஏன்னா வசனம் அப்படித்தான் இருக்கு. வாசிங்களா, யோவான் 5:28. யோவான் 5 அதிகாரம் 28 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும். இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின், பாபிலோன்ல பெரிய பெரிய போதகரா இருந்து மரிச்சாங்கல்ல, மனசுக்குள்ள ஓடும் தெரியுமா? இப்ப 4-5 பேர் மரிச்சாங்களா, மரிக்கலவங்க? இனிமேலும் மரிப்பாங்களா, மரிக்க மாட்டாங்களா? மரிச்சிடும். கொரோனா வந்து எங்க இருப்பாங்க? எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அவ்வளவுதான் ஐடென்டிபிகேஷன். இவங்க மரிப்பாங்களா இல்லையா? மரிச்சு திருப்பி கடலிலிருந்து வெளியே வருவாங்களா இல்லையா? அவர்கள் இந்த உண்மை சத்தியத்தை கேட்பார்களா? பாபிலோனில் இருந்து வரும் ஜனங்கள் எப்படி ட்ரினிட்டி, நரகம் எப்படி ஏத்துக்குவாங்க? நாம ஏத்துக்குவோமா? நம்ம வந்திருப்போம், நம்ம அங்க இருக்க போறோம். நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்க? சாதாரண ஆளுகளா? நம்மள இங்க இருக்க வேண்டிய ஆளுகளே கிடையாது. எப்படி கேட்பாங்க? சகோதரி கரெக்டா சொல்லிட்டாங்க. அங்க வேற எதையுமே கேட்க முடியாது. என்ன பண்ணியானோ? ஒரு காலத்துல ரேடியோ இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு காலத்துல ரேடியோ இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு நீங்க ஏதாவது கேட்கணும், அது ஒண்ணுதான். ராஜ்யத்துக்குள்ள என்ன கேட்டாலும் சத்தியம் 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 சத்தியம். இதுக்கு எங்க வசனம் இருக்கா பைபிள்ல? முதல்ல வாசிச்சுட்டு அப்புறம் வசனத்துக்குள்ள வரலாம். அங்கேயே போட்டார் பிரதரே.
அவர்கள் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்பார்கள். ஆனால் உலகம் மற்றும் கிறிஸ்தவ உலகில் உள்ள வித்தியாசமான சபை பிரிவுகளின் பிதற்றலான முரண்பாடான சபை கோட்பாடுகளோ அங்கே கேட்கப்படுவதில்லை. அங்கே கேட்கப்படுவது இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரினிட்டி கிளாஸ் எடுக்கிறப்ப இதெல்லாம் ஒரு சத்தியமா? ஆவியானவர் போய் ஆள் இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கலாம் உயிர்த்தெழுந்து வந்து என்ன சொல்லுவாங்களாமா, உண்மையாலுமே அன்னைக்கு அவங்க சொன்னது கரெக்ட் தாங்க, அன்னைக்கு வேற வேற சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டோம், இன்னைக்கு இதுதான் சத்தம்னு புரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் உண்மைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதுக்கு சகோதரர் கொடுத்த வசனம் தான் இந்த வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு, என்ன பட்டு? இப்ப எத்தனை பட்டு? 750 பட்டு இன்னைக்கு கிறிஸ்டியனிட்டில மட்டும். அன்னைக்கு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்காக அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக. இது என்ன நம்ம நினைச்சோம் தெரியுமா? எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் தான் கிங்டத்துல பேசுவாங்களா? இது சுத்தமான பாஷை. இது என்ன பாஷைனா சுத்தமான டாக்டரின். புரிஞ்சுங்களா? சோ எல்லா ஜனங்களும் இதை தவிர வேற எதையுமே கேட்க முடியாது. கேட்டுட்டு இருந்தா நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் கேட்டுட்டு இருக்க முடியலனா நோ சான்ஸ். நீங்க வேண்டியதில்லை. இதுக்கப்புறமா நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்கன்ட்டு அவங்களுக்கு 2ஆம் மரணத்துக்குள்ள அந்த 100 வருஷ காலப்பகுதிக்குள்ள போயிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த சப்ஜெக்ட் கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னு கேட்கறதுக்கு அடுத்த கொஸ்டின், இயேசு கிறிஸ்துவின் பலியினால் வரக்கூடிய 2 பலன்கள் என்ன என்ன? கரெக்ட். முதல்ல குழியிலிருந்து எந்திரிக்கிறது, 2வது ஜீவன், உயிர்த்தெழுதல், ஜீவன். இது இயேசு கிறிஸ்து எங்கேயா சொல்லியிருக்காரா? வசனம் மனப்பாடம் பண்றவங்களுக்கு வருது பாருங்க டக்குன்ட்டு. இதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். நானே என்னவாம் இருக்கேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த 2 விஷயம் தான் உலக ஜனங்களுக்கு ஆரம்பம், உலக ஜனங்களுடைய முடிவு. இந்த கடைசி பாட்டுன்னு பாத்தீங்கன்னா அனஸ்டாசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், யோவான் 5:28. அடுத்த கொஸ்டின் நான் கேட்கிறேன், நீங்க படிச்சதுக்கு அப்புறமா. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கொஸ்டின், அப்ப இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை எங்க இருக்கவங்க மட்டும் தான் கேட்பாங்க. கரெக்டா? உண்மைதானது. எங்க இருக்கவங்க மட்டும் தான் கேட்பாங்க. வசனத்தின் படி சொல்லுங்க. கல்லறையில் அடக்கம் பண்ணவங்க மட்டும் தான் கேட்பாங்க. கரெக்டா? அப்ப மீந்திருக்கிற உலக ஜனங்கள் கேட்க முடியாது. வசனம் என்ன பேர் சொல்லுது? எல்லாருடைய சத்தியத்தை கேட்கணும் படிச்சோம். பட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரேத குழிகள் இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்பாங்க. மீந்திருக்கக்கூடிய உலக ஜனங்கள் அதை கேட்க போவது இல்லைங்கிற மாதிரி இருக்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உயிர்த்தெழுதலுக்காக அவர் மறந்து போய், இப்ப எனக்கு இந்த சப்ஜெக்ட் மறந்து போய் வேற ஏதாவது பேச போறேன். இப்ப நான் சிம்பிளா பதில் சொல்லுங்க. பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னா பிரேத குழிகள் இருக்கிறவங்க மட்டும்தானே கேட்பாங்க. எல்லாரும் சொல்றது கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே எனக்கு கேட்கல. நான் பதில் சொல்றேன். இப்ப மீந்திருக்கிற ஜனங்களாகட்டும், மரிச்ச ஜனங்களாகட்டும், எல்லாருமே கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி பேர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் பேசினார். மரித்தோர் 2 மரித்தோர் சொன்னாரா? ஒன்னு செத்து போன மரித்தோர், இன்னொன்னு தூக்கிட்டு போற மரித்தோர். கரெக்டா? 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தரை குழியில இப்ப இறக்க போறாங்க, இன்னொருத்தர் குழியில இறக்க போயிட்டு இருக்காரு. உண்மையா இல்லையா? அவரே இன்னும் கொஞ்ச நாள் எங்க இறங்கிடுவாரு அப்படின்னா எல்லாருமே குழியில தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் குழிக்குள்ள இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் குழிக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க குழியை நோக்கி. அப்ப கம்ப்ளீட் வேர்ல்டு பீப்புள் எதுக்குள்ள இருக்கிறாங்கன்னா வாசிங்க 937 பேஜ் நம்பர். முழு இனமும் மரித்து விட்டது. அது கல்லறைக்குள் சென்றுள்ளவர்களை மாத்திரம் அல்ல. பிரேத குழிகள் உள்ளவர்கள் சொன்னது கல்லறைக்குள்ள போனவர்களை மாத்திரம் அல்ல, அங்கு செல்லும் வழியில் உள்ளவர்களையும் குறிக்கும். அங்கு செல்லும் வழியில் உள்ளவர்களே என்ன பண்ணும்? குறிக்கும். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்றப்ப வேலூர்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஒரு சகோதரர் அழகா இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஜெயில் இருக்கா? உங்க வீடு ஜெயில் எனக்கு தெரியும், அதுக்கு அப்படி பார்க்காதீங்க. நீங்க நம்ம ஊர்ல ஜெயில் இருக்கா இல்லையா? ஜெயிலுக்குள்ள கைதிகள் இருக்காங்களா இல்லையா? ஜெயிலுக்கு வெளியே கைதிகள் இருக்காங்களா இல்லையா? பெட்ரோல் பங்க் இருக்கு, ஃப்ரீடம் பெட்ரோல் பங்க்.
காந்திபுரத்தில் இருக்கா இல்லையா ஃப்ரீடம் பெட்ரோல் பங்க்? அங்க வேலை செய்யறவங்கள யாரு? இப்ப அவங்க ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறதுக்காக அவங்க கைதிகள் இல்லைன்னு ஆயிருமா? புரிஞ்சா புரியலையா? உலக ஜனங்கள் எல்லாரும் எங்க போக வேண்டியவங்கதான்? பிரேத குழிக்குள்ள போக வேண்டியவங்கதான். உள்ள போனவங்க மட்டும் பிரேத குழியில் உள்ளவர்கள் அல்ல, போக வேண்டியவங்களும் அதுக்குள்ள சேர்த்து தான் வருவாங்க. வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் மதிப்பிட்ட விதம் அவருடைய வார்த்தைகளில் விளக்கமாக உள்ளது. அவருடைய வார்த்தைகளில் விளக்கமாக உள்ளது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. சோ அந்த வார்த்தையோட அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பின்ன நீ பின்பற்றி வா. இங்கே அவிசுவாசிகள் இன்னும் மரித்தவர்களாக குறிப்பிடப்படுகிறார்கள், ஏனெனில் ஜீவன் கொடுப்பவரோடு ஐக்கியம் இல்லாதிருக்கிறார்கள். சூப்பர் பாயிண்ட் அது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் யாரோட ஐக்கியம் வரல. உயிர் இருக்கு உள்ள, ஆனா ஜீவன் கொடுக்கிறவரோட என்ன வரல. ஏன்னா இப்பதான் படிச்சோம், குமாரனை உடையவன் மட்டும்தான் ஜீவனை உடையவன். அப்ப அவங்களுக்கு இன்னும் குமாரன் கூட ஐக்கியம் வரலைன்னா அவங்க உயிரோடு இருந்தாலும் ஸ்டில் மரித்தவர்கள் தான். அப்படின்னா பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்கன்னா ரெண்டு குரூப். ஒன்னு உயிரோட கிறிஸ்து கூட கனெக்ஷன் இல்லாம இருக்கிறவங்க, இன்னொருத்தர் செத்து போய் கிறிஸ்துவோட கனெக்ஷன் இல்லாம இருக்கிறவங்க. ரெண்டு பேருமே பிரேத குழிகளில் உள்ளவர்கள் தான். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப மீந்து இருக்கிற உலக ஜனங்கள் இருந்தாங்கல்ல, இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, கல்லறைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின். இப்ப அப்படி என்றால் வாசிங்க. இப்ப உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிப்பதற்கு முன்னால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிப்பதற்கு முன்னால் மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கமும் கல்லறைக்குள் செல்வது அவசியமாக இருக்காதா? எல்லாருமே கல்லறைக்குள்ள போயிட்டா எந்திரிச்சு வரணுமா? இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா யாருக்குமே என்ன இல்ல. அருமையான பதில். வாசிங்க. இப்ப 942 பேஜ் நம்பர். குறைவானதை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் மனுக்குலத்தை பொறுத்த இது சபையை பத்தி பேசிட்டு ஆரம்பிக்குது, அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுறலாம். ஆனால் மனுக்குலத்தை பொறுத்தவரை, யாரை பொறுத்தவரை? எக்ஸாம்பிளுக்கு யார் சொல்லுவீங்க? ராமசாமி, ஹிட்லர். நிதானத்துக்கு வந்துருங்க. மனுக்குலன்னா யாரு? உலக ஜனங்கள். ராமசாமி, ஹிட்லர் ரெண்டு காம்பினேஷன் பொருந்தி வரலையோ? இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க. இப்ப மனுக்குலத்தை பொறுத்தவரை அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுதலில், உயிர்த்தெழுதலில், மேம்படுத்தப்படுவதில் பங்கு பெறுவதற்கு முன்னர் எல்லாரும் கல்லறைக்குள் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லறைக்குள்ள என்ன முன்னேற்றத்தை காண போறாங்க அவங்க? உண்மையா இல்லையா? உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க அதே தான் போய் கல்லறையிலையும் ஒண்ணும் இருக்காதுங்க. அப்ப அவங்களுக்கு எது முன்னேற்றம்னா, கல்லறைக்குள்ள போயிட்டு வரது முன்னேற்றம் இல்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படியறது தான் முன்னேற்றம். ஸோ எல்லாரும் கல்லறைக்குள்ள போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா சொல்றேங்க, நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு பதில ரசல்பர் மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. அதான் உண்மை. அடுத்த கொஸ்டின், நான் என்ன கேள்வி கேட்க போறேன் இப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க கிட்ட. 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15:22. நான் என்ன கேள்வி கேட்க போறேன், நீங்க என்ன கேட்க போறீங்க இப்ப? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறது அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிப்பாங்களா? இல்லையா? மீந்து இருக்கிற அங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி எந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன, இது புரிஞ்சிருச்சுல? அடுத்த கேள்வி, ஆதாமுக்குள் மரித்தவர்கள் என்ற அட்டவணையில் யார் யார் வரமாட்டார்கள்? இத்தனை வருஷமா நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு நம்ம லைஃப்ல தோணல, ஆனா எழுதி வச்சிருக்காரு. யார் யார் வரமாட்டார்கள்? தப்பு. சபை என்ற பதில் முற்றிலும் தப்பு. நெக்ஸ்ட், எப்படி சொல்றீங்க? ஆதாமணி சந்தையில பிறந்த எல்லாரும் ஆதாமணி சந்தை மரிச்சுதான் ஆகணும். தப்பு. திரள் கூட்டம் யார் அது? எந்த கூட்டம் அது? சபை வராதுன்னு எப்படி திரள் கூட்டம் மட்டும் வருதுல? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் பதில். யாருங்க பேர்? கிறிஸ்து வரமாட்டார். பதில ஏத்துக்கிறேன், பாதி மார்க்கு. முழுசா சாத்தான் மற்றும் கெட்டு போன தேவதூதர்கள் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவங்க ஆதாமுடைய சந்ததியே இல்ல. மத்த மனுஷனா பிறந்த எல்லாருமே எந்த சந்ததி தான்? வாசிங்க. இப்ப சாத்தான் ஆதாம் மூலம் அந்த பாவத்தினால் அவன் பாதிக்கப்படவில்லை. 100% உண்மையான வார்த்தை. சாத்தான் செஞ்ச பாவத்துக்கு காரணம் ஆதாமுடைய பாவம் அல்ல. கிளியர்? அப்ப அவன் வரமாட்டாதுல. ஆதாம் உருவாவதற்கு முன்னமே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருந்தபடியினால் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக வரக்கூடிய மரித்தவர்களிடத்தில் சாத்தானுடைய பெயரும் அதே சமயம் கெட்டுப்போன தேவதூதனின் பெயரும் இடம்பெறாது. சாத்தான் ஆதாமோட பெரியல் ஏன் தெரியுங்களா? நம்மால வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் பண்ணார். இவரு
பாவம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாவம் பண்ணிட்டார். அதனால இவருக்கு என்ன பேருங்க? பொய்யனும் பொய்க்கு பிதாமா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆதாம் பாவம் பண்ணார். ரைட்டாங்க? அப்ப ஆதாமுடைய பாவங்கிற லிஸ்ட்ல யார் வரமாட்டா? சாத்தானு வரமாட்டாங்க, அதை செஞ்ச கெட்டுப்போன தேவதூதர்களும் வரமாட்டாங்க. ஸோ எல்லா மனுஷரும் உயிரோடு இருந்தாலும் சரி, கல்லறைக்குள்ள போனாலும் சரி, எல்லாருமே யாராகத்தான் கன்சிடர் பண்ணப்பட்டுவார்களாம்? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. ஓகே, அடுத்த கொஸ்டின். உலக ஜனங்கள் எப்பொழுது, ஹிட்லர் எக்ஸாம்பிள், ராமசாமி ஈஸியா இருக்கு உங்களுக்கு? எது ஈஸியா இருக்கு? ரெண்டுமே ஈஸியா இருக்கு. ராமசாமி எப்பொழுது ஆதாமுடைய மரணத்திற்கு பிரவேசித்தார்? பிறக்கும் போது. 25 மார்க் 100க்கு. எப்ப உருவாகும் போது? தாயின் வயிற்றுல ஒரு கருவா உருவாகும் போது ஆதாமுடைய சந்ததி, அது பாவம் தான். 939 பேஜ் நம்பர். என்னவெனில் ஆதாம் ஒரு சந்ததியின் தகப்பனாக அல்லது அதற்கு ஜீவனை கொடுப்பவனாக இருந்தான். உண்மைதானே? ஆதாம் வந்து ஒரு சந்ததிக்கு தகப்பனாக ஜீவன் கொடுப்பதற்காகத்தான் தேவன் வர உருவாக்கினார். ஆனால் கீழ்ப்படியாமையால் அவனும் அவனுடைய அறையில் இருந்த சந்ததியும் கூட, அவன் கீழ்ப்படியாம போறப்ப அவனுக்குள்ளே இருந்தா சந்ததி. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப நம்ம எல்லாருமே, நம்மளும் சேர்த்தான், சபையும் சேர்த்தான், எல்லாருமே ஆதாம் பாவம் பண்ணும்போது எங்க இருந்தோம்? பிறக்கல. யாருக்குள்ள இருந்தோம்? ஆதாமுக்குள்ள இருந்தோம். ஆதாமுடைய அறையில் இருந்த சந்ததியாக இருந்தோம். மரண நிலையை சம்பாதித்துக் கொண்டார்கள். இது அதிகமான வேகத்திலோ அல்லது குறைவாகவோ அவர்களை கல்லறைக்கு நேராக துரிதப்படுத்துகிறது என்பது. கல்லறைக்கு நேராக அவங்க என்ன பண்ணுதுன்னா துரிதப்படுத்துது. நம்ம ஏற்கனவே படிக்கிற மாதிரி தான். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, பிறந்து நம்ம கண்ணில் பாக்குறோம், பார்க்கறப்பே சொல்லிடலாம் இந்த குழந்தை என்ன போகுது? மரிக்க போகுது. ஏன்? நமக்கு தெரிஞ்சது அப்பதான் மரிக்க போகுது. ஆனா அந்த குழந்தை எப்பவே மரிக்க போகுது? தாயின் வயிற்றுல கருவா உருவும் போது மரிக்க போச்சு. அப்படின்னா இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருமே ஆதாமுக்குள் மரித்தல் அப்படிங்கிற விஷயம் எப்ப நடக்குதுன்னா, தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போது. கிளியர்? இப்ப அடுத்த பாயிண்ட். உலக ஜனங்கள், நாட் சபை, உலக ஜனங்கள் ஆதாமுக்குள் மரித்தவர்களாக தான் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்ப? எப்ப? இந்த போட்டோ அப்படியே வேடிக்கை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. எப்ப உயிர் அடைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனஸ்டாசிஸ். ஆனா எப்ப உயிர்ப்பிக்கப்படுவார்கள் கேட்டா கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது. கரெக்டுங்களா பேர்? கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளதான் என்ன பண்ணப்படுறாங்க? ஏன்னா அவங்க உயிர் பெற்று வந்ததுக்கு அப்புறமா, அதாவது கல்லறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்துவுடைய ஆட்சி கீழே தான் அவங்க இருக்கணும். சோ கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1000 வருஷத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில் இஃப் ஃபெயில்டு, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, ஒருவேளை புதிய உடன்படிக்கை கீழ்ப்படியலினா அவர்களுக்கு என்ன வந்துடும்? செகண்ட் டெத். என்ன கிடைக்காது? அப்ப ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துவினால கல்லறையிலிருந்து எழுப்புற வேலையை பண்ண வேண்டியது தேவனுடைய வேலை. கல்லறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரீஸ்டாண்டிங்ல போய் நிற்க வேண்டியது அவங்க வேலை. புரியுங்களா பார்? அப்படின்னா இப்ப உலக ஜனங்கள் தங்களுடைய முயற்சியினால தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உலக ஜனங்கள் தங்கள் முயற்சியினால தான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஃபால்ஸ் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல கல்லறையிலேருந்து வெளியே வந்தா தானே ஜீவன் பெற்று. கல்லறையிலேருந்து வெளியே வரதுக்கு அவங்களா காரணம்? யார் காரணம்? கிறிஸ்து. அதான் வசனம் சொல்லுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும். அங்கிருந்து யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது? அவங்க. இதுக்கு அவங்க ஃபெயிலியர் காரணம் சபையோ திரள் கூட்டமோ வேற யாரும் கிடையாது. ரைட்? இப்போ இதே ஸ்லைடை கொஞ்சம் நம்மளை வச்சு போட்டு பார்க்கலாமா? ஸ்லைடு உள் வாங்கிட்டீங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்ன இருக்கு இந்த பக்கத்தில்? எப்ப மரிக்கிறாங்க ஆதாமுக்குள்ள? கரு அத எலும்புகள் எல்லாம் உருவாகும் முன்னே மரிச்சாச்சு. கரெக்டுங்களா பேர்? எப்போ உலக ஜனங்கள் உயிர் பெற்று வராங்க? கல்லறையிலிருந்து எந்திரிக்கும் போது. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நோ அனஸ்டாசிஸ்.
இந்த வசனம் நமக்கு பொருந்தான்னு பார்க்கலாமா? நம்மளும் எப்ப ஆதாமுக்குள்ள மரிச்சோம்? ஞானஸ்தானம். தப்பு. ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட. நாமளும் ஆதாமுடைய பாவத்துக்குள்ள எப்ப வந்தோம்னா, தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போது. கரெக்ட். கிறிஸ்துவுக்குள் எப்போ உயிர்ப்பிக்கப்பட்டோம்? ஏதோ ஒன்று ஞானஸ்தானம் பிடிச்சிட்டிங்க, அதை எங்கேயோ ஒரு பக்கம் போட்டு விடு. உலக ஜனங்கள் குழியிலிருந்து எந்திரிச்சு வரும்போது, நாம தண்ணிக்குள்ளிருந்து எந்திரிச்சு வரும்போது. அப்படின்னா உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி நடக்க வேண்டிய வேலை இப்பவே சத்தியத்தை கேட்டதுனால, இப்பவே நம்முடைய பலியின் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னதுனால நமக்கு உயிர்த்தெழுதல் ஏற்கனவே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அங்கே கீழே நான் என்ன போடுவேன்? இஃப் 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 ஃபெயில்டு. எப்போ? இப்போ. ஃபெயில்டுன்னு என்ன? ஃபெயில்டுன்னா உங்களுக்கு தெரியாதுங்களா? வரிசையாக ஒரு ப்ராசஸ் போட்டிங்களே, அதில் ஏதோ ஒன்று கீழ்ப்படியாமல் போகிறது. புதிய உடன்படிக்கை கீழ்ப்படியாமல் போனால் அங்கே அவுட்டு. 100 days தான் சான்ஸு. இங்கே பலியின் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் போனா என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? என்ன டெத்து? எல்லார் வாயிலிருந்து வருதா பாருங்க. இது என்ன டெத்து? செகண்ட் டெத்து. வரமாட்டேங்குது வாயில். என்ன பண்ணுறது? அங்கே ஒரு லாஜிக்கு, இங்கே ஒரு லாஜிக்கா? அங்கே வேணா ஈஸியாக சொல்லிக்கலாம், நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்ட நம்மளை மறுபடியும் ராமசாமியோட கூப்பிட்டு உயிர்ப்பிக்க முடியுமா? முடிச்சது. ஸோ ஆல்ரெடி நமக்கு உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருச்சு. அங்க ராமசாமிக்கு உயிர்த்தெழுதல் இன்னும். அவரை பத்தி படிக்கிறப்ப இன்னும் ஒரு சந்தோஷம் நமக்கு. பிரேத குழியில் உள்ள அனைவரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப பிரேத குழிக்குள்ள இல்ல நம்ம. ஏன்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே பழைய ஜீவனுக்கு மரிச்சாச்சு, புது ஜீவனுக்குள்ள வந்தாச்சு. கரெக்டுங்களா? அப்ப புது ஜீவனுக்குள்ள வந்த நமக்கு மறுபடியும் இன்னொரு புது ஜீவன் கொடுக்க முடியாது. இங்கேயே முடிஞ்சது. சரி, அப்படின்னு நமக்கு அடுத்தது 2 வாய்ப்பு தான். ராமசாமிக்கு அங்க 2 வாய்ப்பு. ஒன்னு சத்தத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ரீஸ்டாண்டிங் அனஸ்டாசிஸ். கீழ்ப்படியில நோ ப்ராப்ளம், செகண்ட் 100 days. இப்ப நமக்கு 2 சான்ஸ் தான். ஒன்னு 2 சான்ஸ் தெளிவா சொல்லணும். 2 சான்ஸ் தான். ஒன்னு ஒழுங்கா நம்முடைய பலியின் உடன்படிக்கைக்கு பயந்து நடந்தோம்னா 1,40,000 பேர் சாகாமை, அழியாமை. எவ்வளவு பெரிய வாய்ப்பு. மாட்டேன்னு சொன்னா பேப்டிசம் எடுக்கிறதுக்கு பேர் கொடுக்க சொன்னாங்க, நானும் அவசரப்பட்டு பேர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மாட்டிட்டோன்ட்டு. அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்ச உடன்படிக்கைக்கு நாம கீழ்ப்படியாம இருந்தா சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் மனுஷனை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம் தெரியுமா? அழகா ஏமாத்தலாம். அந்த அளவுக்கு திறமை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இவ்வளோண்டு கூட தேவனை ஏமாற்ற முடியாது. நம்ம செஞ்ச உடன்படிக்கைக்கு நம்ம உண்மையா இல்லைன்னா நோ அனஸ்டாசிஸ். ஸோ அனஸ்டாசிஸ் ப்ராசஸ் நமக்கு கிடையாது. இங்கே தான் இஃப் ஃபெயில்டு செகண்ட் டெத், நோ ஃபர்தர் ரெசரக்ஷன். இந்த கான்செப்ட் அப்போஸ்தலன் இப்போ என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். ரோமர் 6 அதிகாரம் 3 வசனம். ரோமர் 6 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் யாரு? ராமசாமி தானே? இந்த சாமி. நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அந்த வேர்டு நல்லா கவனிங்க. நாம ஞானஸ்தானம் எப்படி அடைஞ்சோம்னா அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் அடைஞ்சிட்டோம். புரிஞ்சுங்களா பாரு உங்களுக்கு? அப்படின்னா ஞானஸ்தானத்துல மரணத்துக்குள்ள எடுத்ததுனால நம்ம ஏதோ ஒன்ன ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணிட்டோம். கரெக்டான தானே? மரணம் எதை அடக்கம் பண்ணோம்? ஆதாமுக்குள்ள இருந்து கிடைச்சது பாருங்க ஒரு ஜீவன், அதுக்கு மரிச்சாச்சு. ஸோ நம்ம அப்படியே உலக ஜனங்களை விட்டு வெளியே வந்துட்டோம். புரிஞ்சுங்களா? அப்ப அடுத்தது அடக்கம் பண்ணியாச்சு ஒரு ஜீவனை. அப்ப வேற ஒரு ஜீவனை கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொள்றோம். எப்பைனா தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது. ரோமர் 6:4. ரோமர் 6 அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல. கம்பேரிசன் கிரைஸ்ட். அதுக்கு
பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். என்ன 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 ஜீவன்? அப்ப புதிதான ஜீவன் உள்ளவர்களா நம்ம நடக்கணும்னா பழைய ஜீவன் கூட வச்சுட்டு இருக்க முடியுமா? அப்ப அதை என்ன பண்ணிட்டோம்? நம்ம எப்ப அடக்கம் பண்ணோம்? ஞானஸ்நானம் அடக்கம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப எந்த ஜீவன் கிடைச்சிச்சு? புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் ஆக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன பண்ணப்பட்ட? இப்ப ஆக்சுவலா இப்ப நாம கிறிஸ்துவுடனே என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணிட்டோம். எப்ப நமக்கு உயிர்த்தெழுதல்? நமக்கு எப்ப உயிர்த்தெழுதல்? நமக்கு எப்ப உயிர்த்தெழுதல்? இப்ப அடக்கம் பண்ணி வேற அந்த ஞானஸ்தானத்தை அடக்கம் பண்ணி வச்சுப்ப அடுத்த கான்செப்ட் கொண்டோம். அடக்கம் பண்ணி வச்சு இல்லையா? இப்ப நமக்கு எப்ப உயிர்த்தெழுதல்? நம்ம லிட்டரலா சாகும் போது அந்த செகண்டே உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுனா அந்த செகண்டே முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நோ அதர் சான்ஸ். ஆதாமுக்குள்ள மரிக்கிறோம். இந்த பழைய ஜீவன் வாங்கினோம்ல, ஆதாம் கொடுக்கிற ஜீவன் அதான் உலக ஜனங்களுக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஜீவனே இல்லது. அதை வச்சுட்டு நாமளும் இருந்தோம். ஞானஸ்தானத்துல அந்த ஜீவனை அடக்கம் பண்ணிட்டு கிறிஸ்துவுடைய புதிய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த ஜீவனை மரண பரியந்த வாழ்ந்து நம்முடைய உடன்படிக்கைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தா முதலாம் உயிர்த்தெழுதல்ல உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவோட போய் சேர்ந்துரும். இந்த வாய்ப்பு இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு மட்டும்தான்? 1,40,000 பிளஸ் திரள் கூட்டம். இந்த வாய்ப்பு யார் யாருக்கு இல்லை? முற்பிதாக்களுக்கு கிடையாது, உலக ஜனங்களுக்கும் கிடையாது. அதைத்தான் நம்ம படித்தோம். ஸோ இந்த கிறிஸ்துவுக்குள் முதலாம் உயிர்த்தெழுதல்ல வர முடியாமல் போகிற ஜனங்களுக்கு நோ அனஸ்டாசிஸ். ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:11. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். பாவத்திற்கு மரித்தவர்கள் எப்ப? பாவத்துக்கு எப்ப மரிச்சோம்? ஞானஸ்தானத்துல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம பிழைச்சிருக்கிறோம். எப்படி பிழைச்சிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்றும் பிழைத்திருக்கிறவர்களாக நீங்க உங்களை என்ன பண்ணிக்கோங்க? எண்ணிக்கொள்ளுங்க. நல்லா எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம சாகும்போது நம்ம யாருங்கிறது முடிவாயிரும். நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சாகும்போது முடிவாகுமா, வாழும்போது முடிவாகுமா? அப்ப வாழும்போது எப்படி இருக்கணும்? ஆனானப்பட்ட ஹிட்லரே வந்து நின்று கையேந்து நிற்கிறார்னா நம்மளாம் எப்பேற்பட்ட ஆட்கள்? தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற பங்கை வாங்கிக்கிறதுல எந்த வழியில போனா வாங்கிக்க முடியும்னு சொல்லி கொடுக்கறதும் தேவனுடைய ஒரு வேலை தான். அதுதான் சத்தியம். ஸோ இப்போ நாம அனஸ்டாசிஸ்னுடைய பார்ட் 1 தான் படிச்சிருக்கிறோம். இன்னும் என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கலைன்னா, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதலுக்கும் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கு அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? கொஸ்டின். அடுத்தது, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து அனஸ்டாசிஸ் அவங்களுக்கு இருக்கா? டெஸ்ட் இருக்கா முற்பிதாக்களுக்கு? கழுத்து சுருக்கி வச்சு அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கா? ஏன் அவங்க தான் ஏற்கனவே முடிச்சிட்டாங்களே கோர்ஸ் எல்லாம். இருக்கா இல்லையா? உலக ஜனங்கள் பூரணமடைவதில் முற்பிதாக்களின் பங்கு என்ன? அடுத்த கொஸ்டின். உலக ஜனங்கள் ராமசாமி, ஹிட்லர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க சரீரம் எந்த நிலையில் வரும்? மனசு எப்படி வரும்? இல்ல அதெல்லாம் வசனத்தோட சொல்றதெல்லாம். அடுத்தது, மரிக்கும் முன்பு இருந்த அதே குறைபாடு உயிர்த்தெழுந்து வரும்போது இருக்குமா? அதாவது ராமசாமி மரிக்கும் போது கை கட்டு போடல, கட்டு வெட்டிட்டாங்க, கை இல்லை. எந்திரிச்சு வரும்போது கை இல்லாம தான் வருவாரா? இல்லை, நீங்க இப்ப பதிலாம் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் தேவனுக்கு சித்தம். நீங்க ஒண்ணு இல்லை, வீட்டில் போய் படிச்சுன்னு கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே பதில். மரித்தலுக்கும் நித்திரைக்கும் என்ன வித்தியாசம்? இதை தவிர இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் 6th வால்யூமுடைய கடைசி சாப்டர் உயிர்த்தெழுதல் சுதந்திரம் அப்படிங்கிற சாப்டர் இருக்கு. நீங்க படிங்க. படிச்சு வந்தீங்கன்னா அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கிறப்ப தேவனுக்கு சித்தம் இருந்தால் இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.